9th CBSE Maths 2026 to 27 கணித் மஞ்சரி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த டிகிரிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டிகிரினா என்னன்னு தெரியணும். டிகிரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறோம். இது ஒரு பாலினாமியல். இப்போ இந்த கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டால், இந்த பாலினாமியலில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோட பவரை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இப்போ இது ஒரு பாலினாமியல்னா, இந்த பாலினாமியலில் எங்கெல்லாம் அல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஸோ அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸை தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஏஆ இருக்கலாம், இந்த மாதிரி A to Z வரல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள். ஸோ வேரியபிள்ன்றது இதுதான். இப்போது இதில் இந்த எக்ஸோட பவர், எக்ஸுக்கு மேலே பவர் கொடுக்கலைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போது இது வந்து எக்ஸ் ரைஸ் டு த பவர் 2. 2 பெருசா 1 பெருசானா 2 தான் பெருசு. அப்போ அதுதான் இந்த 2 அப்படிங்கிறது தான் இந்த கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம எல்லா சம்மே செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2x² மைனஸ் 5x + 3. இந்த கொடுத்துருக்க பாலினாமியலோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாலினாமியலில் எதெல்லாம் வேரியபிள் சொன்னோம்னா இது ரெண்டும் தான். இதுவும் தான் வேரியபிள்ஸ். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 2 பெருசா 1 பெருசானா 2 தான். அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்னது? 2. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 2. y³ + 2y - 1. இப்போ இதோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேரியபிள்ன்றது y தான். அப்போ இதோட பவர் வந்து எது ஜாஸ்தியாக இருக்குன்னா இது தான். அப்போ அந்த டிகிரி என்னன்னு சொல்லலாம்? டிகிரி ஈக்குவல் டு 3. ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 3. -9. நீங்கள் கேட்கலாம், இந்த -9க்கு இங்கே வேரியபிள்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி இருந்து நம்ம டிகிரி சொல்கிறது அப்படின்னா, வேரியபிள் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது -9x raised to the power 0ன்னு அர்த்தம். ஏன்னா வேரியபிள்ஸோட பவர் 0வாக இருந்தால் வேல்யூ வந்து 1. அப்போது இந்த இடத்துல இது 0ன்றதுனால -9 × 1 = -9 இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எப்படி டிகிரி எழுதணும்? x raised to the power 0ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அப்போ இதோட டிகிரி என்னது? 0. ஓகே, அடுத்த சம் பார்க்குறோம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? 4th சப்டிவிஷன் 4z - 3. இப்போ இங்கே வேரியபிள் வந்து z தான். zக்கு மேலே நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட டிகிரி என்னது? 1. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு சம்மை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் செய்கிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ரைட் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் 1, 2 and 3. டிகிரி 1 வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாலினாமியல் நம்ம எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதுறது? வேரியபிள் எக்ஸ் வர்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, பாருங்கள், p(x) ஓகே ஈக்குவல் டு 2x + 6. இப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம அவங்க எழுத சொன்னதை நம்ம எழுதியாச்சு. சப்போஸ் ஒய் வேரியபிள் வர்ற மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதுறது அப்படின்னா 2y + 8. இப்போ ஒய்யோட வேரியபிள் 1. ஸோ 2 எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு டிகிரி 1 வர்ற மாதிரி எழுதுறதுக்கு. இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2. இது வந்து டிகிரி 1க்குரியது. டிகிரி 1. அடுத்து டிகிரி 2 வர மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன கொடுக்குறது அப்படின்னா, வேரியபிள் வந்து எக்ஸ் வர்ற மாதிரி நம்ம ஒரு பாலினாமியல் எழுத போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, x² - 5x + 7. இப்போது இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஓகே, 2 வர்ற மாதிரி நம்ம எழுதியாச்சு. ஓகே, அடுத்து டிகிரி 3 வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வேரியபிள் வந்து எக்ஸை யூஸ் பண்ணியே நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு ஒரு பாலினாமியல். இப்போ இதோட
டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. ஓகே, 3 வர்ற மாதிரி நம்ம எழுதிட்டோமா? இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? 3x³ + 8x + 7. இதுவும் டிகிரி 3 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் தான். அவங்க எழுத சொன்ன பாலினாமியல்ஸ் எல்லாம் நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன பாலினாமியல் கொடுத்துருக்காங்க? இதுதான் x⁴ - 3x³ + 6x² - 2x + 7. ஓகே, அவங்க கொடுத்துருக்கதை கரெக்டாக எழுதிட்டோமா? x⁴ - 3x³ + 6x² - 2x + 7. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் x²ஓடதும் x³ கேட்டிருக்காங்க. ஸோ x² எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட கோஎஃபிஷியன்ட்னா இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர். ஓகே, சிம்பிளோட சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்த்தா இது +6. ஓகே, x³ கோஎஃபிஷியன்ட் என்ன? x³ பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர், பக்கத்தில் இருக்க சிம்பிளோட சேர்த்து எழுதணும். இதோட சேர்த்து எழுதுனா தான் கரெக்டு. அப்போது இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². x²ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? எஃபிஷியன்ட் ஆஃப் x² = +6. ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ அதானே கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? x² கேட்டிருக்காங்க, x³ கேட்டிருக்காங்க, =−3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ரொம்ப ஈஸி சம். ஓகே, அடுத்து நம்ம ஃபோர்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல். ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட். இப்போ அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். +5x² - 11. இதுதான் அவங்க கொடுத்துருக்க பாலினாமியல். இங்கே ஜெட்டுன்றது ஏதாவது இருக்கா? இல்லை. என்னெல்லாம் இருக்கு? z³ இருக்கு, z² இருக்கு. அப்போ ஜெட்டுங்கிற அந்த வேரியபிளே இல்லை, அந்த டேர்மே இல்லை. அப்போ அந்த டேர்ம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதோட கோஎஃபிஷியன்ட்டை 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இஃப் a term is missing, இப்போ அந்த டேர்மே இல்லை. அப்போ நம்ம then its coefficient is 0. ஓகே, அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். is 0. அப்போ இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த பாலினாமியலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாலினாமியல் அவங்க கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டன்ட் ஓகே மாறவே மாறாது, என்ன நம்பர் இருக்கோ அப்படியே இருக்கும். அப்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a term without variables, வேரியபிள்ஸே இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, வேரியபிள் இஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்க பாலினாமியல்ல வேரியபிளே இல்லாமல் எந்த டேர்ம் இருக்குன்னா இதுதான். அப்போ அந்த டேர்ம் எழுதும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளோட சேர்த்து எழுதணும், அப்போ தான் அது கரெக்டு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எது? கான்ஸ்டன்ட் டேர்ம்
என்ன வந்திருக்கு ஈக்குவல் டு -10. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். இப்போது நம்ம 2.1ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மே பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி 2.2ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் பார்த்தலாம். இதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9843791603. Okay, thank you.